ஹோஜாவின் சாவி. ஒரு மாலை நேரத்தில் நஸ்ருதீன் ஹோஜா தனது வீட்டின் முன்னாலிருந்த ஒரு தெருவிளக்கின் அடியில் எதையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தார். அவர் மிகவும் கவலையுடன் தேடுவதை பார்த்த அண்டை வீட்டார் ஒருவர் அவரிடம் வந்தார். ஹோஜா அவர்களே, எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஹோஜா, எனது வீட்டின் சாவியை தொலைத்துவிட்டேன், அதைத்தான் தேடுகிறேன் என்றார். உடனே அந்த அண்டை வீட்டாரும் ஹோஜா மீது பரிதாபப்பட்டு அவரோடு சேர்ந்து சாவியை தேட ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் அந்த வழியாகச் சென்ற இன்னும் சிலரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அனைவரும் அந்த தெருவிளக்கின் வெளிச்சம் படும் இடத்தை அங்குலம் அங்குலமாக தேடினார்கள். ஆனால் சாவி கிடைக்கவில்லை. நீண்ட நேர தேடலுக்கு பின் ஒருவர் கேட்டார், ஹோஜா அவர்களே, சாவியை சரியாக இங்குதான் தொலைத்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு ஹோஜா மிகச் சாதாரணமாக பதில் சொன்னார், இல்லை, நான் சாவியை தொலைத்தது அந்த இருட்டான சந்துக்குள். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள், பின்பு ஏன் இங்கே தேடுகிறீர்கள் என்று கோபமாக கேட்டார்கள். அதற்கு ஹோஜா சிரித்துக்கொண்டே சொன்னார், அங்கே இருட்டாக இருக்கிறது, ஆனால் இங்கே நல்ல வெளிச்சம் இருக்கிறது, அதனால்தான் இங்கே தேடுகிறேன். நாமும் பல நேரங்களில் இப்படித்தான் செய்கிறோம். அமைதியும் மகிழ்ச்சியும் நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கிறது. ஆனால் அதை தேடுவதற்கு சிரமப்பட்டு கொண்டு வெளிச்சமாக தெரியும் வெளிப்பகட்டான உலகப் பொருட்களிலும் மற்றவர்களிடமும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்.